அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் தகைசால் தமிழருமான நல்லக்கண்ணு உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்த நேரில் வருகை தந்திருக்கிறார். அவருடைய உடல் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று மதியம் முதல் அவருடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தாவேக தலைவர் விஜய் தற்போது நேரில் வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் விவரம் என்ன? மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான மூத்த தலைவரான நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் வருகை தந்திருக்கிறார். அவருடைய உடல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தற்போது நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய அந்த இரங்கல் பதிவை மதியமே தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக பதிவு செய்திருந்தார். குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், விவசாயிகளுக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் தன் வாழ்வை பெரும் பகுதியை செலவிட்டிருந்தார் என்றெல்லாம் புகழஞ்சி செலுத்தி அவர் தன்னுடைய அந்த இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவருடைய மறைவு செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் தற்போது பார்க்கலாம். அவரது இழப்பு நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு, பேரிழப்பாகும் என்றெல்லாம் கூறியிருந்த நிலையில் தான் தற்போது நேரில் தன்னுடைய இரங்கலை செலுத்துகிறார். மாலை அணிவித்து தன்னுடைய இரங்கலில் அந்த அஞ்சலியை செலுத்தி வருகிறார். தேவப்பிரியா, எவ்வளவு நேரம் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கு? நாளைக்கு உடல் தானமாக கொடுக்கப்படக்கூடிய நடைமுறைக்கு முன்னதாக பொதுமக்கள் எவ்வளவு நேரம் அனுமதி வழங்கப்பட இருக்கு? செந்தில், தேவப்பிரியன் நல்லக்கண்ணு அவருடைய உடலானது பாலன் இல்லத்தில் நாளை 3 மணி வரை, அதாவது பிற்பகல் 3 மணி வரை அந்த அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாமல் மக்களும் பொதுமக்களும் கட்சி தோழர்களும் இங்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று மாலை பார்த்தீர்கள் என்றால் தமிழக முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தார்கள். அதே போல பல எதிர்கட்சி தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தும் அதே வேளையில் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள். இதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த நிலையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் நேரில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்ப செல்கிறார். தேவப்பிரியன், செந்தில், தோழர் நல்லக்கண்ணுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா? அவங்க எப்போ வருவாங்க? தேவப்பிரியன், ஏற்கனவே குடும்பத்தார் இங்க பாலன் இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். அதோடைய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர்கள் மகள் உள்ளிட்ட அனைவரும் வந்திருந்தார்கள். உறவினர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இங்கு உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் இருக்கிறார்கள். நாளை உடல் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுமா என்று எதிர்பார்க்கப்படவில்லை. இல்லை, இங்கு பாலன் இல்லத்தில் இருந்து நேரடியாக அவர் ஏற்கனவே தன்னுடைய உடலை மருத்துவ ஆய்வுக்காக கொடுத்திருந்தார், அதாவது தானம் செய்திருந்தார். இங்கு இருந்து அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்து செல்வார்கள். தேவப்பிரியன், இப்ப விஜய் தற்போது எங்க இருக்காரு? அங்கிருந்து புறப்பட்டாரா? அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படி செய்யப்பட்டிருக்கு. செந்தில், தற்போது விஜய் தன்னுடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு, அதாவது நல்லக்கண்ணு உடல் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கிருந்து புறப்பட்டார். தகவலுக்கு நன்றி செந்தில்.